அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, நிறைய பேர் நம்மக்கிட்ட பேன் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கீங்க. அதாவது பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு பேன் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கீங்க. என்எஸ்டிஎல் பேன் அப்ளிகேஷன் அண்ட் யூடிஐ பேன் அப்ளிகேஷன். ஸோ அதில் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் எப்படி வந்து கிராப் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இன்னுமே தெரியல. நம்மளுடைய ஆப்பி சொல்யூஷன் .in வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ கிராப்பிங் டூல் இருந்தது. ஸோ இந்த ஃபோட்டோ கிராப்பிங் டூல் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து இந்த ஃபோட்டோ கிராப் டூல் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இது கொஞ்சம் ஏதோ சர்வர் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக கூகுளில் போய்ட்டு பேன் ஃபோட்டோ ரீசைஸுன்னு சர்ச் பண்ணால் நிறைய வெப்சைட் வரும். அது இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட் பேன் கார்டு ரீசைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அண்டு டாக்குமெண்ட் ரீசைஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டே இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வெப்சைட் இருக்குது, எல்லாமே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். பேன் கார்டு ரீசைஸ்.com இந்த வெப்சைட் உள்ள இந்த வெப்சைட் இப்படி தான் இன்டர்பேஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே இங்கே கீழே வந்து செலக்ட் ஃபைல் இருக்கும் பார்த்தீங்க, அப்லோட் அது செலெக்ஷன் ஃபைல் இருக்கும். செலக்ட் ஃபைலை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ண உடனே அது கரெக்டாக நம்மளுடைய ஃபைல், நம்மளுடைய ஃபோட்டோவோ சிக்னேச்சர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போவோம். ஸோ இந்த ஃபோட்டோவை, என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். உள்ளே கொண்டு வந்தோன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஷன் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.8 MB 8960 × 1192 பிக்சல்னு இருக்கும். இது நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இது போல் விளம்பரம் வரும், அதை க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல்ல நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்களா இல்லை யூடிஐயில் ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ நம்ம என்எஸ்டிஎல் சூஸ் பண்ணிக்கலாம். என்எஸ்டிஎல் சூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணணும். அந்த ஃபோட்டோ இதுமாரி தான் வரும். ஃபோட்டோவில் வந்து நம்ம மவுஸில் வந்து அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி இருக்கிற அந்த ஸ்க்ரோல் பண்ணுவோம் இல்லையா, ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக இந்த ஃபோட்டோ இந்த சைஸ் வர மாதிரி பேன் கார்டில் போயிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே அது கீழே இன்னொரு டவுன்லோட் இருக்கும். அந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணினாக்கா ஸோ நம்ம பேன் அப்ளிகேஷனுடைய அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோ வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். கிராப்ட் ஆகிட்டு அது என்ன அளவில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமாட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ் வந்துடுவோம். ஹோம் பேஜ் வந்துட்டு இது இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சிக்னேச்சரை வந்து நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோம். அது செலக்ட் ஃபைல் உள்ளே போயிட்டு ஸோ இப்போ சிக்னேச்சர் மாதிரி வேறு ஒரு ஃபைல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனே இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காட்டுது பாருங்கள். இதே மாதிரி தான் உங்களுடைய சிக்னேச்சரும் காட்டும். சிக்னேச்சர் காட்டினோன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா என்எஸ்டிஎல் சிக்னேச்சர் கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே கரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சிக்னேச்சர் எப்படி வேணுமோ, எந்த பெருசு இருக்கோ அந்த மாதிரி நம்ம பெருசு டவுன்லோட் பண்ணி சிக்னேச்சர் மட்டும் இதில் கரெக்டாக கிராப் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் கொடுத்து மறுபடியும் டவுன்லோட் கொடுத்தோம்னா அந்த சிக்னேச்சர் அந்த என்எஸ்டிஎல்லையோ இல்லை யூடிஐலையோ வந்து அப்லோட் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிக்னேச்சர் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு அப்புறம் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு எல்லாமே நாங்கள் ஒரு பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணோம். அந்த பிடிஎஃப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, பிடிஎஃப் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது இந்த பிடிஎஃப் வந்து ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு, இல்லைனா ஒரு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வைப்போம் இல்லையா, அந்த ப்ரூஃப்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாச்சும் ஒரு 2 டாக்குமெண்ட்டு நான் 2 டாக்குமெண்ட்டை காட்டுறேன். ஸோ ஆதார் கார்டோ அந்த மற்ற சர்டிஃபிகேட்டெல்லாம் வச்சு நம்மளால் இதில் ஷோ பண்ண முடியாது. இப்போது வேர்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேர்ட் இன்செர்ட் அதில் பிக்சர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்சர்ஸில் நம்ம டவுன்லோடில் எங்கே நம்ம வந்து அந்த ஆதார் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கனாக்கா கிளிக் பண்ணி 2-3 டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் அது உள்ளார நம்ம கொடுத்துருவோம். கொடுத்த உடனே ஸோ இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட்டெல்லாம் தான் இந்த வேர்ட் வந்து வந்துடும். வந்த பிறகு ஃபைல் சூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் கிரியேட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அந்த கிரியேட் பிடிஎஃப் கொடுத்த உடனே ஸோ அந்த பிடிஎஃப்க்கு ஒரு நேம் கொடுக்க சொல்லும். ஸோ நீங்கள் யார் பேரில் வந்து அந்த ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்களோ அவங்க பேரில் அந்த பிடிஎஃப் பேரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணுங்கள். பப்ளிஷ் பண்ண உடனே இந்த இமேஜஸை வந்து நம்ம வேர்ட் இருக்கிறது அப்படியே நம்ம வந்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இது போல் பிடிஎஃபாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிடிஎஃபாக அது கன்வெர்ட் ஆன பிறகு நம்ம டைரெக்டாக கூகுளில் போயிட்டு நியூ பேஜில் பிடிஎஃப்
ரீசைஸ் ரெகுலர் ஆன்லைன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணுவோன்னே ஃபஸ்ட்டில் கம்ப்ரஸ் பிடிஎஃப் ஆன்லைன் சேம் பிடிஎஃப் குவாலிட்டி லெஸ் தென் ஃபைல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ண பிறகு இந்த செலக்ட் பிடிஎஃப் ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே நம்ம அந்த டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல அந்த பிடிஎஃப் உள்ளே கொண்டு வந்து இது உள்ள நம்ம கொடுத்துட்ட பிறகு இந்த பிடிஎஃப் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு கீழே கம்ப்ரஸ் பிடிஎஃப்னு இருக்கும். அந்த கம்ப்ரஸ் பிடிஎஃப் கொடுத்த உடனே அது ப்ராப்பராக வந்து அந்த ஃபைல் சைஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேன் கார்டு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற அளவுக்கு அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ரஸ் ஆகிடுச்சு, கம்ப்ரஸ் ஆனோடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு அந்த சிக்னேச்சர், அதாவது அந்த கம்ப்ரஸ் பண்ண பிடிஎஃப், அதுக்கப்புறம் சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, இது மூணுமே ப்ராப்பராக வந்து நம்ம முதல்லையே கம்ப்ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேன் கார்டு அப்ளை பண்ணிட்டு பேன் கார்டு உள்ளார போயிட்டு நம்ம இந்த ஃபோட்டோ சிக்னேச்சரை அப்ளிகேஷனில் அந்த ஆதார் கார்டை அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.